Hello everyone, welcome to Hema's Maths. இன்னைக்கு நம்ம 9th standard mathsக்காக கொடுக்கப்பட்டிருக்க refresher course modelல chapter number 12 compound interestல இருக்கிற student activity and evaluation பார்க்கலாம். நம்ம sumsக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். P, N, R, SI, A and CI இதோட abbreviations என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் formulas தெரிஞ்சிருக்கணும். இந்த formulasலாம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால sums attend பண்ண முடியும். Simple interest and compound interest formula வந்து ரொம்ப முக்கியம். அது முதல்ல மெயினா படிச்சுக்குங்க. அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் சம் போலாம். ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டில இருக்க क्वेश्चन பாருங்க. ராஜா deposited 12500 per annum in the post office 3 years at the rate of 12% interest. ராஜா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணுறாரு. எவ்வளோ அப்படின்னா 12500. இன்ட்ரெஸ்ட் 12% கிடைக்குது. 3 இயர்ஸ்க்கு அவர் டெபாசிட் பண்ணியிருக்காரு. அதே அமௌண்ட்டு ரவி வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரு. அவர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காரு. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். பிரின்சிபல் 12500, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years, rate of interest is equal to 12%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா PNR divided by 100. இப்போ வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பியோட வேல்யூ 12500 இன்ட்டு என்னோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ 12 டிவைடட் பை 100. டினாமினேட்டர் 2 zeros அண்ட் நியூமரேட்டர் 2 zeros கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்னென்ன இருக்குது? 125 இன்ட்டு 3 இன்ட்டு 12. முதல்ல 125 இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 125 இன்ட்டு 3 375 இன்ட்டு 12. 375 கூட 12 மல்டிப்ளை பண்ணால் 4500. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 4500 ரூபீஸ் கிடச்சிருக்கு. அடுத்ததாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூவோட இந்த ஆன்சரோட நம்ம அதை கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். பிரின்சிபல் சேம் தான் 12500, இயரும் சேம் தான் 3 years. இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் 12% இருந்தால் மட்டும்தான் நமக்கு கம்பேரிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணோன்னா ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். அதனால் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% நான் எடுத்திருக்கேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா A மைனஸ் P. உங்களுக்கு 10%ல் நான் உங்களுக்கு சம் போடணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு 10%ல் சம் போடுறேன். ஓகே, அமௌண்ட் முதல்ல கண்டுபிடிப்போம். அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா P இன்ட்டு 1 + R/100 பவர் N. P இருக்கிற இடத்துல 12500, 1 + R இருக்கிற இடத்துல 12 டிவைடட் பை 100 ஹோல் பவர் cube. 1 + 12 by 100 சிம்பிளிஃபை பண்ணும்போது 100 into 1 100 plus 12 112 divided by 100 cube. 12500 into 112 by 100 நம்ம கேன்சல் பண்ணும்போது முதல்ல 2 டேபிளை நான் கேன்சல் பண்ணுறேன். 56 டைம்ஸ் இருக்குது. 56 2s are 112. அதே மாதிரி டினாமினேட்டர் நம்ம கேன்சல் பண்ணும்போது 50 2s are 100. திரும்பவும் 56ம் 50யும் 2 டேபிளில் இருக்குது. 28 டைம்ஸ் இருக்குது. முதல்ல இதை எழுதிப்போம். 56 by 50 ஹோல் கியூப். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம கேன்சல் பண்ணி எழுதுவோம். 56ம் 50யும் நம்ம கேன்சல் பண்ணால் 50 வந்து 25 டைம்ஸ் இருக்குது. 25 2s are 50, 28 2s are 56. இப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள். 12500 இன்ட்டு 28 டிவைடட் பை 25 த ஹோல் கியூப். இந்த 28 by 25 ஹோல் கியூபை நம்ம 3 டைம்ஸ் போட்டு எழுதிக்கலாமா? 12500 இன்ட்டு 28 by 25 இன்ட்டு 28 by 25 இன்ட்டு 28 by 25. இதை மல்டிப்ளை பண்ணலாம். முதல்ல நம்ம நியூமரேட்டர் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 12500 அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து நான் கண்டினியூவேஷனுக்காக எழுதிக்கிறேன். 28 டிவைடட் பை 25 இன்ட்டு 28 டிவைடட் பை 25 இன்ட்டு 28 டிவைடட் பை 25. இப்போ இதோட கண்டினியூஷன் பாருங்கள். இப்போ டினாமினேட்டர்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அடுத்ததாக நியூமரேட்டர்லாம் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதா பார்த்து கேன்சல் பண்ணலாம். 25 and 125 கேன்சல் பண்ண முடியுது. எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ் இருக்குது. 500 டைம்ஸ்
அடுத்ததாக 25 500 கேன்சல் பண்ணால் 20 டைம்ஸ் இருக்குது. 20 × 28 × 28 × 28 கிடச்சிருக்கு. டினாமினேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த நியூமரேட்டரில் இருக்க 25ல் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 17,561.6 வந்து நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. இது வந்து நமக்கு கிடச்சிருக்க அமௌண்ட்டு. இப்போ நான் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். நியூமரேட்டர் தனியாக மல்டிப்ளை பண்ணி போடுறேன், டினாமினேட்டர் தனியாக எழுதிக்கலாம். நம்ம நியூமரேட்டர் மட்டும் தனியாக மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4,39,040 வந்திருக்கு. அதை 25ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 17,561.6 கிடச்சிருக்கு. இது வந்து அமௌண்ட்டு மட்டும்தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் வந்து 17,561.6, பிரின்சிபல் வந்து 12,500. இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது பாருங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5,061.6. 5,061.6 இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன கிடச்சிது? 4,500 மட்டும்தான் கிடச்சிது. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு லாபமா இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் லாபமா? ரெண்டும் ஒரே அமௌண்ட்டு தான், சேம் இயர்ஸ் தான். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ we can say compound interest always higher than the simple interest அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எவாலுவேஷன் சம்மில் டிஃபைன் P, N and R கேட்டிருக்காங்க. P, N and R முதல்ல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் P, N and R. Pனா என்னது? பிரின்சிபல். Pன்றது பிரின்சிபல். Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். அடுத்ததா R, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம Rன்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்ததாக செகண்ட் கொஸ்டினில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துங்க. இப்போ இதோட ஃபார்முலா என்னென்னா P × R/100 ஸ்கொயர். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். அடுத்ததாக தேர்ட் கொஸ்டின், ஃபார்முலா டு ஃபைண்ட் த டிக்ரீஸ் அமௌண்ட் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டிக்ரீஸ் அமௌண்ட்டுக்கு P × 1 - R / 100 ஹோல் பவர் n. இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்ததாக ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்ன்றதால நம்ம 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். P × R/100 ஸ்கொயர். Pயோட வேல்யூ 3000, Rோட வேல்யூ 10 / 100. ஆல்ரெடி என்னோட வேல்யூ 2 இயர்ஸ்ன்றதால ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், 10 / 100 கேன்சல் பண்ணால் 10 10s are 100. ஸோ 3000 × 1/10 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. 1/10 ஸ்கொயர். 1/10 ஸ்கொயர் அப்படின்னும் போது 10 ஸ்கொயர் பண்ணால் 100 தானே வரும். அதனால் நம்ம 100 அப்படியே எழுதிக்கலாம். 3000 × 1/100. 2 0, டினாமினேட்டர் 2 0 அண்ட் நியூமரேட்டர் 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 30 மட்டும் ஆன்சர் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 30 rupees. ஓகே, அடுத்ததாக 5th கொஸ்டின் பார்க்கலாம். Question number 5. In how many years will 1600 become 1852.50 at 5% per annum compounded annually? இதில் அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம அமௌண்ட் ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 + R/100 ஹோல் பவர் n. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1852.50. அடுத்ததாக P கொடுத்துருக்காங்க 1600. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு ஏவோட வேல்யூ கொடுத்ததால அந்த வேல்யூ முதல்ல எழுதிக்கலாம். 1852.50 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ 1600, 1 + ஆரோட வேல்யூ 5 / 100 ஹோல் பவர் n.
இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் 1600 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் சேஞ்ச் ஆகும். 1852.50 டிவைடட் பை 1600 இஸ் ஈக்குவல் டு 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100 ஒன்ஸ் ஆர் 100 + 5 105 டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. இப்போ இந்த பாயிண்டில் இருக்க நம்பரை நம்ம ஹோல் நம்பரை மாற்றணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் வித் 10ஓட மல்டிப்ளை பண்ணும்போது அந்த பாயிண்டில் இருக்க நம்பர் நமக்கு சேஞ்ச் ஆகும். நியூமரேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டரும் நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 10 மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. அடுத்ததாக 105 டிவைடட் பை 100 5 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 21 டைம்ஸ் இருக்குது. 105ல் 100ல் 20 டைம்ஸ் இருக்குது. ஸோ 21 டிவைடட் பை 20 ஹோல் பவர் n அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்ததாக 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்கள். 18,525 கிடச்சிருக்கு. 0 வராது மேலே. கீழே டினாமினேட்டரில் வந்து 16,000ம் நியூமரேட்டரில் 18,525 கிடச்சிருக்கு. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 டேபிளில் டினாமினேட்டர் வந்து 8,000 கிடச்சிருது. ஆனால் நியூமரேட்டரில் வந்து நமக்கு ஸ்கொயர் பண்ணுற மாதிரியோ இல்லை க்யூப் பண்ணுற மாதிரியோ வேல்யூ கிடைக்கல. அப்போது இந்த கொஸ்டினில் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 1852.50 இருக்குல்லம்மா, அது வந்து 20 அப்படின்னு வரணும். 50ன்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. 20ன்னு வந்தால் தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 18,522 டிவைடட் பை 16,000. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது டினாமினேட்டரில் 8,000ம் நியூமரேட்டரில் 9,261 நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் 21/20 தான் ஹோல் பவர் n இருக்குது. இப்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் எழுதிப்போம். 9,261 டிவைடட் பை 8,000 இஸ் ஈக்குவல் டு 21/20 ஹோல் பவர் n. இப்போ இந்த 9,261 எதோட க்யூப் வேல்யூ அப்படின்னா 21ஓட க்யூப் வேல்யூ தான் இந்த 9,261. 8,000 வந்து 20ஓட க்யூப் வேல்யூ. அப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன், 21 டிவைடட் பை 20 தான் ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 21/20 தான் ஹோல் பவர் n. இப்போ n இருக்கிற இடத்துல நமக்கு என்ன நம்பர் இருக்குது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் 3 இருக்குது. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.